இந்த நாளின் வார்த்தையாக எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உடல்களினால் உம்மை போற்றும். இதற்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் praising brings profit. துதித்தலினாலே நமக்கு ஏற்படும் லாபங்கள். தாவீது துதிக்கிற ஒரு மகனாக இருந்தான். அவன் ஆடு மேய்ப்பனாக இருந்தாலும் அவன் துதிக்கிறவனாக இருந்தான். ஆடு மேய்த்து கொண்டு துதித்து கொண்டிருந்தான். அந்த துதித்து நாள் உண்டான பலன்தான் அவன் ஆண்டவரோடு கூட இணைந்திருந்தான். அவன் பலனை பெற்றான். அவன் அங்கே சத்துருவை சிங்கங்களையும் கரடியும் மட்டுமல்ல, கோலியாத்தை அவன் எதிர்த்து அதிலே வெற்றி பெற்று அவன் ராஜாவுக்குரிய ஸ்தானத்துக்குள்ளாய் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த ஆசீர்வாதத்தினாலே உண்டான பலன் அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவானான். அது மட்டுமல்ல, இயேசுவும் அந்த தாவீதின் சந்ததியிலே பிறக்கும்படியான பாக்கியத்தை பெற்றான். நம்முடைய வாழ்க்கையிலே துதித்தலினாலே நாம் ஜீவன் பெறுகிறோம். துதித்தலினாலே நாம் சரீர பலன் பெறுகிறோம். துதித்தலினாலே நாம் ஆத்ம திருப்தி பெறுகிறோம். துதித்தலினாலே நாம் களி கூறுகிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறோம். துதித்தல் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தகுதி, ஒரு கிருபை. அந்த கிருபையை நாம் எப்பொழுதும் காத்துக்கொள்வோம். கர்த்தர் துதித்தலே நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். துதிப்போம், வளர்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம்.